ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான டிஷ்ஷோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பூண்டு தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க பூண்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ பூண்டு வாங்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பூண்டு வந்து பெருசாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பூண்டை உரித்த பூண்டில் 2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு, இது 3த்தையும் போட்டு நல்லா குலுக்கி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அது ஊறணும். அப்புறம் 2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு 100 கிராம் மிளகாய், காஞ்ச மிளகாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் 100 கிராம் நல்லெண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு முழுக்க நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெய் சூடேறினதும் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பூண்டை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு நல்லா ஊறி இருக்கும், அதில் உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கும். இந்த லெமன் எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும், அந்த பூண்டு வாசனையும் இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் லெமன் சேர்க்குறோம். நம்ம வினிகர்லாம் சேர்க்காமல் டைரெக்டாக நம்ம லெமனை சேர்த்து செய்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் சேர்க்காதீங்க, வெறும் பூண்டு மட்டும் சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நம்ம வதக்க எண்ணெய்லாம் சுண்டி அப்படியே பூண்டும் நல்லா நிறம் மாறி செவந்து வரும். பாருங்கள், நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், வதக்க அப்படியே திக்கானதில் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டோம் வெந்தயத்தை, அதே போல் மிளகாவையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் மிளகாவை வந்து வறுத்து தான் ஆட் பண்ணணும். தயவு செஞ்சு கடை மிளகாத்தூள்லாம் போட்டுறாதீங்க. இந்த தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த வறுத்து அரைச்ச மிளகா தான். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டோம். எண்ணெய்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பூண்டோட நிறமும் மாறிடுச்சு. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பூண்டுலாம் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நம்ம பொடி பண்ண வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இது கிளறணும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அடுப்பு ஆனில் இருக்க சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த தொக்கு வந்து ரொம்ப கசப்பாயிடும், அப்புறம் கறியும் போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டு செய்யுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்குறப்ப அந்த தொக்கே அப்படியே கெட்டியாக ஆகிடும். பாருங்கள், இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா கெட்டியாகிடுச்சு. இது முழுக்க நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்கிறோம். இதை நம்ம சாப்பிட்றப்போ உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். பிபி, கொலஸ்ட்ரால், அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இது தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க. டெய்லி நீங்கள் ஒரு 3 சாப்பிட்டுட்டு வாங்க. இதை வந்து வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. கிளறி விட்டுட்டு உப்பு, காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தொக்குக்கு. நல்லா இது கிளறி விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிராம் நல்லெண்ணெயை சேர்த்து கிளறி வைங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தொக்கு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த தொக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.